அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. ஸோ இந்த வக்ர நிவர்த்தியானது பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி, அதாவது குரு பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறாருங்க. ஸோ இது வரைக்குமே வக்ர குருவால் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டு பல சிரமங்களை கடந்து வந்த இந்த மேஷராசி அன்பர்கள், இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல், அதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழக்கூடிய நிலைக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள போகுதுங்க. ஸோ இந்த நிகழ்வு மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மேசராசி அன்பர்கள், செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்பட திறமையாக செயல்பட்டு அதில் எல்லாருடைய பாராட்டை பெறக்கூடிய நபர்கள், எல்லா விஷயத்திலும் ரொம்ப தெளிவாக செயல்படுறவங்க, எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், கம்பீரமாக இருக்கக்கூடிய நபர்களுங்க, தலைமை பண்பு வகிக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த மேஷராசி அன்பர்கள் தான் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இது வரைக்குமே இந்த 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய இந்த வக்ர நிலை, அதாவது கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்று இந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி, அதாவது இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி கரெக்டாக தன்னுடைய வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் எவ்வளோ சிரமங்கள் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரர் சந்திச்சுருந்துருப்பீங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. எந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும், அதாவது ஒவ்வொரு துறையிலையும் உங்களுடைய சாதனைகள் புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எல்லா விதத்துலையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக, அதாவது நிலுவையில் இருந்து வந்த சில வேலைகள், சில பணிகள் அப்படிங்கிறதெல்லாம் முடிக்கக்கூடிய காலம், அதாவது தெளிவாக பிளான் பண்ணி அந்த விஷயத்தை கம்பல்சரி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. அதே போல் இந்த குடும்பம், தனம் சார்ந்த இடத்துல இந்த வக்ர நிவர்த்தியானது நடைபெறும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட தேவைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக பூர்த்தி அடையும். நிதி தேவைகள், எல்லா விதத்துலேயும் தன்னுடைய நிதி தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் பூர்த்தி ஆகுங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து கரெக்டான தன வரவுகள் உங்களை சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக ரொம்ப கடினமாக உழைச்சிட்ருக்கீங்க, ஒரு வேலையில் செஞ்சிட்ருக்கீங்க, ஆனால் அந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ இல்லைங்க, ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்ருக்கேன், அதனால் எந்த பலனும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களை தேடி பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க. பண தேவைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக பூர்த்தியாகும். ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்குங்க. ஸோ வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அது மூலமாக ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சில மன அழுத்தங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய சூழல் இருக்குங்க. இருந்தாலும் அதை கடந்து உங்களுடைய அழுத்தங்களையும் உங்களுடைய தோல்விகளையும் வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணைவி அப்படின்னு இருப்பாங்க இல்லைங்களா, இது வரைக்கும் அவங்க கூட இருந்து வந்த சில சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக தீருங்க. குழந்தைங்களோடையும் மனைவி குடும்பத்தோடு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் உங்களை நம்பி எந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது, அதாவது உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களால் செஞ்சு முடிக்க முடியாது, நீங்கள் சொல்கிற வாக்குறுதியோ இல்லை கொடுக்கக்கூடிய வாக்குறுதியோ உங்களால் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மத்தியில் வரக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகும். இவர்கிட்ட சொல்லி இது வரைக்கும் நடக்காத வேலை அப்படிங்கிறதெல்லாம் அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. அதே போல் ஒவ்வொரு செயல்பாடுகள், பண விஷயத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கணும். ஏன்னா பணம் வரவுகள் வருது, ஸோ நம்மக்கிட்ட தேவையான வரவுகள் இருக்குது அப்படிங்கிறத தேவையில்லாத விஷயத்துக்கு அது செலவு செஞ்சு அந்த விஷயத்தில் சேமிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் தெளிவாக யோசித்து அந்த பணத்தை எப்படி சேமிப்பு பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவான முறையில் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே போல்
இந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. ரொம்ப வருஷமாக வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கவே இல்லைங்க. அந்த திருமணம் அப்படிங்கிறது பெரிய தடையாகவே இருக்குது. ஸோ எல்லா விஷயமும் கரெக்டாக தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் கை கெட்டனது வாய் கெட்டல. எல்லாம் பொண்ணு பார்த்தாச்சுங்க, அலைன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த மூமெண்ட்டு ஒரு பத்திரிக்கை அடிக்கலாம், இல்லை ஒரு நல்லது கெட்டது ஓகே திருமணம் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் எடுக்கலாம். அப்படிங்கும்போது கடைசி நேரத்தில் கூட திருமணம் நிற்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த நிலை இப்போ மாறக்கூடிய காலமாக இருக்க போது திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கை கொடுங்க. குடும்பத்தில் ஒரு கூடிய விரைவில் சுப செய்திகள் அப்படிங்கிறது உண்டாகும். ஸோ திருமணம் ஆன நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணுங்க, ஒரு இடம் வாங்கிட்டு அந்த இடத்துல வீடு கட்டணும்னு நிறைய முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் வீடு கட்டவே முடியலன்னு யோசிக்கிற நபர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கரெக்டாக வீடு கட்டி முடிக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. தன தேவைகள் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு பணம் கொடுத்தங்க, ஆனால் இன்றைக்கி நான் கடன்காரனாக இருக்கேன், எனக்கு வர வேண்டிய தொகைகள்லாம் கரெக்டான நேரத்தில் வந்துச்சுனாவே போதுங்க, என்னுடைய கடன் பிரச்சனைலேருந்து டோட்டலாக நான் வெளியே வந்துடும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பண தேவைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பூர்த்தி ஆகுங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த தொகைகள் கூட உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இருக்க போது புதிய ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கட்டாயம் வேலை கிடைக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேங்க, இந்த இடத்துல எனக்கு வந்து சரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ நான் புதுசாக என்னுடைய அந்த திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கும். ஸோ அதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன், கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வந்து இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது நிறைய பலன்கள் தனம் சம்மந்தப்பட்ட, குரு என்று சொல்லக்கூடியவர் ஒரு மங்களக்காரகனுங்க. இந்த கிரகம் அவர் தான் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு நிறைய வந்து பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பயிற்சிக்கு பிறகு அதே மாதிரி இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது கூட நமக்கு ஒரு நல்ல பலன், இது வரைக்கும் எதிர்மறையாக கொடுத்துட்டு இருந்த பலன்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல மேன்மையும் நல்ல முன்னேற்றமும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்க. வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், நான் அமைதியாக இருந்தால் கூட என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை தேவையில்லாத விஷயத்தில் வந்து கருத்துக்களை கூறி அந்த கருத்துக்கள் எங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகளாகவே மாறிடுச்சு, மற்றவங்க பிரச்சனைக்காக நாங்கள் சண்டை போடுற ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது எப்போ தான் மாறும்னு எதிர்பார்த்துட்ருக்கிற நபர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது, நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது இந்த கரெக்டான காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகுங்க. ஸோ மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இந்த வக்ர பகவானுடைய நிவர்த்தி காலகட்டங்களில் குரு தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறக்கூடிய ஒரு காலம். இந்த நேரத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.